குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஆரிய காண்டம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாங்க. அப்படின்னா என்ன? யாராச்சும் தன்னிடம் இருப்பதிலிருந்து பிறரிடம் இருப்பதையும் எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையின் நியதியிலிருந்து 3 வட்டங்களாக பிரித்து அந்த 3வது வட்டத்திற்குள் நுழையும் பொழுது அவர்களின் ஆத்ம நியதி எதனை உணர்த்தி உள்நோக்கி கவனிக்கும் தத்துவத்தை அவருள் உணர்த்தி விட்டால் அதுவே அவருக்கான ஆரிய காண்டம் கூட சொல்லலாங்க. இந்த வார்த்தையை நாங்கள் ஒரு வாசகமாக சொல்லிட்டோம். ஒரு கதை சுருக்கமோட சொல்லலாங்க. ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்புக்குள்ள அவன் எங்கெல்லாம் பயணிக்கிறாங்கிறதுக்கான ஒரு விஷயத்திலிருந்து அவன் பிறப்பில் ஆரம்பித்த எந்த இடமும் மீண்டும் அதே இடத்திற்கு அவனை கொண்டு வந்து அவனுடைய இயக்கத்திலும் சரி அவன் எண்ணத்திலும் சரிங்க மிகப்பெரிய நிதர்சனத்தை, அதாவது வெற்றிடத்தை கொடுத்துருச்சுனாலே அதற்கான ஆரிய காண்டம் கூட சொல்லிடலாங்க. வகையறாவாக பிரித்து மீதி இருக்கிற 2 வட்டங்கள் எதுன்றது தான் உங்களுடைய மனநிலை வட்டம், இன்னொன்று உடல்நிலை வட்டம்னு கூட சொல்லிடலாங்க. இன்னும் இதை எப்படி வேணாலும் சாதுரியமாக சொல்லணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்குள் நான் ஒவ்வொரு திறனிலும் உங்கள் உடலாகவும் மனதாகவும் நானே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணரும் பட்சத்தில் உங்களுள் நான் 3வது வட்டத்தில் எங்கிருந்து இதை இயக்குகின்றேன் என்பதை நீங்கள் கண்டு கொண்டு விட்டால் உங்களுள் நான் எதனை சொல்ல விரும்பினேனோ அதில் உங்களுக்குள் இருந்து அதையே உங்களுள் கண்டுபிடித்தும் விடுவேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாதம் மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் ஒவ்வொரு ஆரிச்சுவடிலிருந்தும் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். உங்களை நீங்களே உணரும் பட்சத்தில் இவை அனைத்தும் உங்களுக்குள் முழுமையாய் புலப்படட்டும். நானே ஆரியகாண்டன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.